எதிர்வரும் வார இறுதியில பிரித்தானியா முழுவதற்கும் ஒரு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அலர்ட்டை தொடர்ந்து போலீசார் கடமையில குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அலர்ட் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு, எதிர்வரும் காலத்துல கணிக்கப்படுகின்ற மிக முக்கியமான பேரழிவுகள் என்ன அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கிற அதே வேளையில அசைலம் கோரிக்கையாளர்கள்ல ஆண்கள் மட்டும் தனித்து தங்க வைக்கப்படுவதற்கான ஹோட்டல்கள் ஹோம் ஆபீஸால் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. இந்த ஹோட்டல்களுக்கு புதிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இதற்கு மக்கள் சொல்லும் காரணம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். இதே நேரம் பலர் கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அசைலம் கோரிக்கையாளர்கள் அவர்களுடைய ஒர்க் ரைட்ஸ் பத்தி சொல்லுங்க, அது சம்பந்தமான விஷயங்களை வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்ற ஒரு விடயம் தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு வருகிறது. அசைலம் கோரிக்கையாளர்களுக்கான ஒர்க் ரைட்ஸ் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னால அசைலம் கோரிக்கையாளர்கள் வேலை செய்வது குறித்து பிரித்தானியாவில் புதிய பல தீர்மானங்கள், திட்டங்கள், சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக பார்க்கலாம். ஆனா அசைலம் கோரிக்கையாளர்கள் சம்பந்தமாக அவர்களுடைய இந்த ஒர்க் ரைட் சம்பந்தமாக பேசுறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்ம அசைலம் ப்ரொமோட் பண்ற மாதிரி வீடியோல போயிடக்கூடாது. அசைலம் கோர்றது அப்படின்றது உண்மையிலேயே வல்னரபிளாக இருக்கக்கூடியவர்கள், உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்கள் தான் கேட்கணும். அது ஒரு பெனிஃபிட் இருக்கு, அது மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை குளோரிஃபை பண்ற மாதிரியாக நம்ம வீடியோக்கள் இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அதிகமான அசைலம் சீக்கர்ஸ் உடைய பெனிஃபிட் பத்தி நான் வீடியோக்கள்ல பேசுறது கிடையாது. இருந்தாலும் இப்போ அசைலம் கோரிக்கையாளர்கள் எல்லாருமே லெஜிட்டிமேட்டா அசைலம் கோரியிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில இவங்களுக்கான ஒர்க் ரைட்ஸ் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொண்டீங்க அப்படின்னா அது மிகவும் உதவியாக இருக்கும். அதே நேரம் தொடர்ச்சியான வீடியோக்கள் செய்யறதற்கும் அது உந்துதலாக இருக்கும் அப்படின்றத வழமை போலவே வீடியோவின் ஆரம்பத்தில் சொல்லிக் கொள்கிறேன். யூகே முழுவதும் குறிப்பாக 12 முக்கியமான நகரங்கள்ல ஆன்டி மைக்ரன்ட்ஸ் புரொட்டஸ்ட் நடத்தப்பட இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. எதிர்வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிரித்தானியாவினுடைய மிக முக்கியமான இடங்களாக இருக்கிற குறிப்பாக நேனட்டன் பகுதி போன்ற பல இடங்களையும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் போலீசார் அதிகமாக குறிப்பிட்ட இடங்களுக்கு குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 12 இடங்களும் என்ன அப்படின்றது குறித்தான எந்த விதமான சரியான ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை. ஆனால் மக்கள் பதற்றப்பட தேவையில்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பு போலீசாரால விடுக்கப்பட்டிருக்கிறது. சவுத் போர்ட்ல இடம்பெற்ற கொலைகளை தொடர்ந்து பிரித்தானியா முழுவதும் இப்படியான கலவரங்கள் நடத்தப்பட்டிருந்தது. போலீசார் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. அசைலம் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஹோட்டல்கள்ல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்ற பிறகு மீண்டும் ஒரு மிக பெரிய அளவிலான கலவரம் பிரித்தானியாவில் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற அடிப்படையில குறிப்பிட்ட முன்னாயத்தங்களை போலீசார் மேற்கொண்டிருப்பதாக பிபிசி தகவல் வெளியிட்டிருக்கிறது. இப்படியான ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டம் யூகேல இப்போ ஏற்படுவதற்கான அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மைக்ரன்ட்ஸால நடைபெறக்கூடிய குற்றவியல் சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. நேனட்டன் பகுதியில கடந்த காலத்துல ஒரு ரேப் கேஸ் நடந்திருந்தது. அது மிகவும் ஒரு மக்களுடைய கவனத்தை பெற்ற ரேப் கேஸாக மாறியிருந்தது. புலம்பெயர்ந்து வந்தவர்கள், அதுவும் குறிப்பாக படகுகள் மூலம், கண்டெய்னர் மூலம் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வந்தவர்கள் இப்படியான குற்றவியல் சம்பவங்களையும் குறிப்பாக சிறுவர் துஷ்பிரயோகங்கள் போன்ற குற்றவியல் சம்பவங்கள்ல ஈடுபடுறதுனால அவர்களுடைய ஏரியாவில் இருக்கிற மக்களை பாதுகாப்பதற்காக அப்படின்னு சொல்லி இந்த ஃபார் ரைட் ஆக்டிவிசம் பிரித்தானியாவில் நடைபெற்று வருகிறது. இந்த திட்டம் மிக பெருமளவிலான மக்களை கூட்டி ஒரு பெரிய திட்டமாக நடத்துவதற்கான திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் இதனை முறையடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் போலீசார் செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. யூகே பொறுத்தவரையில பல இடங்கள்ல குறிப்பாக அரசியல்வாதிகள், மினிஸ்டர்ஸ், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட யூகேக்கு நீங்க வாரீங்க அப்படின்னா உங்களால ஆங்கிலம் பேச முடியாது, உங்களால வேலை செய்ய முடியாது, உங்களால பெனிஃபிட் தான் எடுக்க முடியும், உங்களால இந்த கலாச்சாரத்துக்கு எந்த விதமான ஒரு கண்ட்ரிபியூஷனும் பண்ண முடியாது அப்படின்னா இங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்க உங்க நாட்டுக்கே போங்க அப்படின்ற மாதிரியாக பகிரங்கமாக பொதுவிலையும் பல கருத்துக்களை வெளியிட்டு வராங்க. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க எதிர்பார்க்கிற விஷயம் சரிதானா? ஏன்னா இந்த போஸ்ட் அந்த மாதிரியான தகவல்களுக்கு வர கமெண்ட்களின் அடிப்படையில ஒரு காலத்துல உலகத்தையே பிரித்தானியா கட்டி ஆண்டிருக்கிறது. இப்போ நீங்க இப்படி பேசுறது சரியா இருக்குமா? நீங்க இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்த போது அவர்களுடைய மொழிகளை கற்றீங்களா அப்படின்ற கேள்விகளையும் மக்கள் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுல எந்த அளவு தூரம் நியாயம் இருக்கு அப்படின்றத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதே நேரம் இப்படியான ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதுனால மிக முக்கியமாக சமூக வலைத்தளங்கள் கண்காணிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. கடந்த சவுத் போர்ட் கலகத்தின் போதும் சமூக வலைத்தளங்கள்ல பொய்யான பல தகவல்கள் பரப்பப்பட்டதன் மூலமாக இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு வன்முறையாக வெடித்திருந்தது. அப்படி இனிமேலும் ஒரு வன்முறையாக வெடிக்க கூடாது அப்படின்றதுல போலீசார் தீவிரமாக செயற்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. நார்விச், எப்பிங் போன்ற இடங்களையும் போலீசார் குவிக்கப்பட்டு இப்போது தேடுதல் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வராங்க. பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது புகலிட கோரிக்கையாளர்கள்
ஹோட்டல்கள்ல தங்க வைக்கப்பட்டிருப்பவர்கள் எந்த விதமான அச்சத்தையும் கொள்ள வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு தகவலும் போலீசாரால் வெளியிடப்படுகிறது. ஆனா கடந்த காலங்களில் சவுத் போர்ட் கலவரத்தின் போது அசைலம் கோரிக்கையாளர்களுடைய ஹோட்டல்கள் தேடி தேடி தாக்கப்பட்டது, அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது, அவர்களுக்கு மிரட்டல்களும் விடுக்கப்பட்டது அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. சரேயில் இருக்கிற ஸ்டான்வெல் அப்படின்ற ஹோட்டலை ஆண்களுக்கு மாத்திரமான ஒரு அசைலம் ஹோட்டலாக மாற்றுவதற்கான தீர்மானத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் பாரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. ஆண்கள் மாத்திரம் ஷேர்ட் அக்கமடேஷனில் வைப்பதற்காக இந்த ஹோட்டலை எடுத்து இந்த ஹோட்டல்ல ஏற்கனவே தங்க வைக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தவர்களை வெளியேற்றும் ஒரு நடவடிக்கை இப்போது நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் மக்களை பொறுத்தவரையில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குடும்பமாக குழந்தைகளாக இருக்கும்போது எங்களுக்கான பாதுகாப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கு, ஆனா தனியே ஆண்களுக்கான ஒரு அசைலம் ஹோட்டலாக இதை மாற்றினீங்க அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை எங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய விசனத்தை தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் அவர்களுடைய எம்பிக்களிடமும் இது தொடர்பான முறைப்பாடுகளை மக்கள் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து அரசாங்கம் ஆலோசனை நடத்தி வருகிறது. ஆண்களுக்கான தனியான ஒரு அக்கமடேஷன் கொடுக்கப்படுமாக இருந்தால் மிகப்பெரிய அளவிலாக இந்த காஸ்ட் கட்டிங் செய்யலாம் அப்படின்றது அரசாங்கத்துடைய வாதமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்றத விட ஆண்களுக்கான தனிப்பட்ட இடம் அப்படின்னும் போது அவர்களுக்கான ஷேர்ட் அக்கமடேஷன் கொடுக்க முடியும், அதே நேரம் அவர்களுக்கான ஒரு கண்காணிப்பையும் மிக தெளிவாக செய்ய முடியும் அப்படின்ற அறிவிப்பை அரசாங்கம் வழங்குகிறது. பிரித்தானியாவில் புகலிட கோரிக்கையாளர்கள் வேலை செய்தால் அவர்களை தேடி தேடி கைது செய்யும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது அப்படின்றத சமூக வலைதளங்களையும் செய்திகளையும் நீங்க பார்த்திருப்பீங்க. டெலிவரிகளில் ஈடுபடுகின்ற புகலிட கோரிக்கையாளர்கள் தேடி தேடி கைது செய்யப்படுகிறார்கள் அப்படின்றதுக்கு பின்னால இருக்கிற பல காரணங்கள் பத்தி பல வீடியோவில் நான் பேசியிருக்கோம். இருந்தாலும் அசைலம் சீக்கர்ஸுக்கு ஒர்க் ரைட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற மிகப்பெரிய அளவிலான ஒரு $1 மில்லியன் கேள்வி எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. அசைலம் சீக்கர்ஸ் அப்படின்னும் போது நீங்க எந்த விசாவில் யூகேல வந்திருந்தாலும் சட்டப்பூர்வமாக அல்லது சட்டவிரோதமாக வந்திருந்தாலும் உங்களால உங்களுடைய தாய்நாட்டில் உயிருக்கு ஆபத்து இருக்குமாக இருந்தா அசைலம் கோர முடியும். இப்போ இருக்கிற சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, நீங்க எந்த முறையில் இருக்கீங்களோ, நீங்க இருக்கிற விசாவில் என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் உங்களுடைய அசைலம் கிளைம் பண்ணதுக்கு பிறகு கண்டினியூ ஆகும் அப்படின்ற ஒரு சட்டம் தான் இருக்கு. உதாரணமா நீங்க விசிட்டர்ஸ் விசால வந்திருக்கீங்க அப்படின்னா விசிட் விசாவில் உங்களுக்கான ஒர்க் ரைட்ஸ் கிடையாது. அதனால நீங்க விசிட் விசாவில இருந்து ஒரு அசைலம் கிளைம் பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கு ஒர்க் ரைட்ஸ் கிடையாது. இதே மாதிரி நீங்க படகு மூலமாகவோ அல்லது கண்டெய்னர் மூலமாகவோ பிரித்தானியாவுக்குள்ள சட்டவிரோதமாக வந்திருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான ஒர்க் ரைட்ஸ் கிடையாது. ஆனா நீங்க ஒரு ஸ்கில் ஒர்க்கராகவோ ஸ்கில் ஒர்க்கர் டிபெண்டன்டாகவோ குளோபல் டேலண்ட்லயோ இருக்கும்போது உங்களுடைய அசைலம் கோரிக்கையை நீங்க வைப்பீங்களாக இருந்தா உங்களுக்கான ஒர்க் ரைட்ஸ் அப்படியே கேரி அவுட் ஆகும். உங்களுக்கு எப்படியான ஒர்க் ரைட்ஸ் இருக்கக்கூடிய விசாவில இருந்து நீங்க அசைலம் கேட்கறீங்களோ அந்த ரைட்ஸ் கேரி அவுட் ஆகும் அப்படின்றதுதான் இப்போதைக்கு அசைலம்ல ஒர்க் சம்பந்தமான ஒரு தகவலாக இருந்துட்டு இருக்கு. மான்செஸ்டர் நகரில் பாகிஸ்தானை சேர்ந்த பெண் ஒருவரிடம் தவறாக நடந்து கொண்டார் அப்படின்ற வகையில் பாகிஸ்தானுடைய பிரபல கிரிக்கெட் வீரர் ஹைதர் அலி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் கைது செய்யப்பட்டு இவர் மீது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையும் நடவடிக்கை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மான்செஸ்டரில் இருந்த பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட ஒரு பெண்ணுடன் இவர் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் இவர் கைது செய்யப்பட்டு இவருடைய பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரம் ஏதாவது குறை நிறைகள் இருக்கும் அப்படின்னா அதையும் மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ச்சியான உங்கள் ஊக்கத்தோடையும் உங்களுடைய ஆதரவோடையும் இன்னும் பல வீடியோக்கள் இந்த சேனல்ல வரும் அப்படின்றது சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.